இந்த நாளில் நம்ம அமர்வுக்குள்ளால செல்ல இருக்கின்றோம். நமக்காக வந்திருக்கின்ற ஜான்சன் செக்யூரா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கழிந்த முறை நமது ஊரில் வந்திருந்தார்கள். டியர் பிரதர், we wholeheartedly welcome you to deliver the power of word of God that you received from our Lord, and he has experienced that you experienced, and the secret that how the word of God can do everything. The word of God is the only and the last and the final thing that can deliver everybody, that can liberate everybody. That secret let the peoples understand today and let them be delivered today. So we want that the power to be experienced should be explicited here and now, and for which we welcome you, and because of the gathering we extend a warm and great welcome to you. Let us give a big clap for our brother. Thank you. அடுத்ததாக இன்று நம்முடைய டிரான்ஸ்லேஷனுக்காக வந்திருக்கின்றவர்கள் சகோதரர் பிலிப் அவர்கள் நமக்கு தெரியும், ஆள் மட்டும் உயரம் கிடையாது, அப்படிதானா? ஆண்டவர் ஆள் மட்டும் உயரம் கிடையாது, இறை வார்த்தையிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். இந்த நாளிலே கடவுள் அவர்களை நமது சகோதரருடைய செய்தியை தமிழிலே மொழிபெயர்ப்பதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே அவரோடு இருந்து பேசப் போகின்றார். இந்த வார்த்தைகள் வல்லமை மிக்கதாக மாறப்போகிறது. எனவே அவர்களையும் நமது அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது தந்தை கப்ரியேல் அவர்கள்தான் இந்த விதையை நமக்கு இங்கே ஊன்றச் செய்தவர்கள். ஒரு அடிப்படை காரணம், அவர்கள் தங்களுடைய 50வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றோம். Praise the Lord. Hallelujah. I'm so happy this morning to see such beautiful children all gathered in the house of God. ஆண்டவருடைய இல்லத்திலே அழகான இந்த முகங்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். And I remember the last time when I came to this church, the same father had a problem in his back, and a young child went and touched him, and the priest got healed. சென்ற முறை நான் இங்கே வந்தபோது உங்களுடைய பங்கு தந்தைக்கு முதுகிலே ஒரு பிரச்சனை இருந்தது. அதை ஒரு சிறுமி சென்று தொட்டபோது அவருக்கு குணம் கிடைத்தது. And I asked, Father, how is your back? He said, forget about the back. My whole life has changed from that day. நான் இப்போது தந்தையை கேட்டேன், உங்களுடைய முதுகு இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். தந்தை சொன்னார்கள், அதை பற்றி மறந்து விடுங்கள், என்னுடைய முழு ஆளுமையே மாறி இருக்கிறது என்று சொன்னார்கள். And I'll tell you, the child who prayed for this priest was a child who was very attentive to the word of God. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த குழந்தை வழியாக அவருக்கு குணம் கொடுத்ததே, அந்த குழந்தை நான் சொன்ன இறைவார்த்தையை மிக கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தது. And even today all those children will be attentive. They will be praying for the elders, and the elders will be healed through your hands. இன்றும் இந்த குழந்தைகள் இறைவார்த்தையை கவனத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், பெரியவர்களுக்கு நீங்கள் ஜெபித்தால் பெரியவர்களுக்கெல்லாம் குணம் கிடைக்கும். Repeat that again for them. இன்றும் நீங்கள் இறைவார்த்தையை மிக கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தால், நீங்கள் பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு ஜெபிக்க போகிறீர்கள், அவர்கள் உங்கள் வழியாக குணம் பெறப் போகிறார்கள். Do you want that? உங்களுக்கு அது விருப்பமா? They don't want. அவங்களுக்கு விருப்பமே இல்லையா? They don't want. நீங்க அதை விரும்புகிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, நாங்க விரும்புறோம். So will you be attentive? அதனால நீங்க கவனமா இருப்பீங்களான்னு கேக்குறாங்க.
If you are attentive to the Word of God, the Word of God will teach you how to study well, how to be a good child, how to have victory in life, how to have success in life, how to be a great person. நீங்கள் வார்த்தையை கவனமுடன் கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி நீங்கள் படிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எல்லா காரியங்களையும் இறை வார்த்தை உங்களுக்கு கற்றுத்தரும். Do you want that? அது உங்களுக்கு விருப்பமா? Okay, then let us close our eyes and talk to Heavenly Father and ask for His blessing before we listen to God's word. நாம் அந்த படிக்கு செல்வதற்கு முன்பாக எல்லோரும் கண்களை மூடி நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். You talk to Heavenly Father and tell Him, God, help me, Daddy, help me to be very attentive to your word, help me to understand your word, and help me to practice your word. நீங்கள் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கவனத்தோடு கேட்டு உம்முடைய வார்த்தையினாலே நான் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடம் அப்பா தந்தையே என்று கூப்பிட்டு கேட்கலாம். Talk to Him. அவரிடம் இப்போது நீங்கள் பேசலாம். விண்ணக தந்தையிடம் நீங்கள் பேசலாம். Heavenly Father, I thank you that all these children are talking to you. விண்ணக தந்தையே, இந்த குழந்தைகள் எல்லாம் உம்மிடம் பேசிக்கொண்டிருப்பதனாலே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். All these children long for your love. ஆண்டவரே, இந்த குழந்தைகள் எல்லாம் உம்முடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். Heavenly Father, you love these children so much. விண்ணக தந்தையே, நீர் இந்த குழந்தைகளை அதிகம் நேசிக்கிறீர். So many times you wanted to talk to them, but they were so distracted. I want to be good children. ஆண்டவரே, அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார்கள். They want to hear your voice, O Heavenly Father. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, விண்ணக தந்தை உம்முடைய வார்த்தைகளை கேட்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். They want to hear from you, from the word of God. ஆண்டவரே, உம்மிடமிருந்து இறை வார்த்தையை அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள். So mighty God, ஆகவே வல்லமையுள்ள தெய்வமே, let every ears be anointed to hear your voice. இவருடைய ஒவ்வொருவருடைய காதுகளும் உம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படட்டும். Heavenly Father, in the name of Jesus, every distraction be taken out of this place. ஆண்டவரே, கவனம் சிதறுகிற அந்த நிலை இவர்களிடமிருந்து மாற வேண்டும் என்று இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன். Every spirit of unbelief be cast out of this place. ஆண்டவரே, அவிசுவாச ஆவிகள் இந்த இடத்திலிருந்து அகன்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன். And let everyone receive the spirit of faith. ஒவ்வொருவரும் விசுவாச ஆவியை பெற்றுக்கொள்வார்களாக. I thank you and praise you, Father, for great signs, wonders and miracles that you're going to perform through these children. இந்த குழந்தைகள் வழியாக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்ய போவதற்காக தெய்வமே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And I thank you, Lord, the seed that you're going to plant, that is your word, will bring forth abundant fruit. ஆண்டவரே, இறை வார்த்தை என்ற உம்முடைய விதை இன்று ஊன்றப்படும் போது அது பல்மடங்கு பலன் தர போகிறது என்பதற்காக உமக்கு நன்றி I செலுத்துகிறேன். thank you for making a great future for them. ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு இன்பமான ஒரு பெரிய எதிர்காலத்தை நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord, that they will see with their eyes that you are a living God, healing the sick and setting the captives free. ஆண்டவரே, கண்கள் வழியாக இறை வார்த்தையை பெற்று அந்த இறை வார்த்தை வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவர் வழியாக நீர் செய்ய போகிறீர். Oh Holy Spirit, have your way in our midst. ஆவியானவரே, இந்த நேரத்திலே எங்களோடு அசைவாடும். Oh Jesus, teach us your word and lead us deeper and deeper in your word. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கற்பித்து அந்த வார்த்தையின் வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். Oh Mother Mary, thank you that you are with us. அன்னை மரியே, நீ எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you, Heavenly Father, for answering our prayer in the name of Jesus. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக விண்ணக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Amen. ஆமென். Say that, amen. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். How did this flowers come? இந்த பூக்கள் எப்படி இங்கே வந்தது? எப்படி வந்தது?
Somebody had planted a seed. இந்த பூக்கள் இப்படி மலர்வதற்கு முன்பாக ஒருவர் இந்த பூக்களுடைய விதையை ஊன்றி இருக்கிறார். Only when the seed is planted and the seed dies, it sprouts. அந்த விதை அது மடிந்து வளர்ந்த போதுதான் இந்த பூவை நமக்கு அது தந்திருக்கிறது. If you take that seed and keep it in your pocket, இந்த ஒரு விதையை எடுத்து உங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா, will you ever get a tree? ஒரு மரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? செடியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? Then will you ever get the flowers? இந்த பூக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? Do you love those flowers? They are beautiful. அந்த பூக்களை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களா? But is the seed looking that beautiful? ஆனா அந்த விதை இவ்வளவு அழகா இருக்குதா? Seed is not looking beautiful. அந்த விதை அவ்வளவு நல்லா அழகா இல்ல இல்லையா? விதை இவ்வளவு அழகா இருக்கா? When you look at the seed, you don't even find there is life in that seed. அந்த விதையை நீங்க பாக்கும்போது அதுல உயிர் இருக்கிறது மாதிரி கூட உங்களுக்கு தெரியாது. But when you plant the seed in the soil, ஆனா இந்த விதையை மண்ணில நீங்க ஊன்றும் போது, and you water that seed அந்த விதைக்கு நீங்கள் நீர் பாய்ச்சும் போது it sprouts. அது அப்படி மலர்ந்து மனம் வீசுகிறது. It grows. அது வளருகிறது. And the power to produce the fruit, the power to produce the flowers are all inside the seed. இந்த விதைக்குள்ளே ஒரு பூவை முளைப்பிக்கின்ற, இன்னும் கனியை கொடுக்கின்ற வல்லமை இருக்கிறது, மறைந்திருக்கிறது. Correct? சரிதானா? But when you see the seed, you can't see the flowers. ஆனா நீங்க அந்த விதையை பார்க்கும்போது அந்த பூவை பார்க்க முடியுதா? You can't see the tree. நீங்கள் அந்த செடியை பார்க்க முடியுதா? You can't see the leaves. அந்த இலைகளை பார்க்க முடிகிறதா? You can't see the fruit. அந்த கனிகளை பார்க்க முடிகிறதா? But the ability and the power to bring forth is in the seed. ஆனா இந்த பூவை முளைப்பிக்கின்ற வல்லமையும் ஆற்றலும் அந்த விதைக்குள்ளே இருக்கிறது. Different seeds will produce different flowers, different fruits. வெவ்வேறு விதமான விதைகள் வெவ்வேறு விதமான பழங்களையும் மலர்களையும் அவை நமக்கு கொடுக்கும். Have you seen a coconut seed? நீங்க தேங்காய் பார்த்திருக்கீங்களா? Can you see a coconut tree in the seed? அந்த விதையில நீங்க தென்னை மரத்தை பார்க்க முடியுமா? உயரமா big coconut tree, can you see in the seed? அந்த பெரிய ஒரு மரத்தை நீங்க அந்த தேங்காயில பார்க்க முடியுமா? But is the power in the seed? ஆனா அதனுடைய அந்த ஆற்றல் அந்த விதைக்குள்ள இருக்கிறதல்லவா? Ama? Ama? Good. In the same way, Jesus is saying the word of God is a bag full of seeds. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இறைவார்த்தை என்பது ஒரு பை போன்றது. அந்த பைக்குள்ளே நிறைய விதைகள் இருக்கிறது. Praise God. You got seeds of healing. அதற்குள்ளே குணமளிக்கிற விதை இருக்கிறது. You got seeds of deliverance. நம்மை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கின்ற விதை இருக்கிறது. You got seeds of protection. நம்மை பாதுகாக்கின்ற விதைகள் இருக்கின்றன. You have got seeds of victory. வெற்றி கொடுக்கின்ற விதைகள் இருக்கின்றன. So different seeds in one bag called the Bible. பைபிள் என்ற அந்த ஒரே ஒரு பைக்குள்ளே விதவிதமான விதைகள் இருக்கின்றன. Can a person get a beautiful garden without a seed? விதை இல்லாமல் ஒரு மிக அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்க முடியுமா? தோட்டத்தை You get water without a seed? Oh. So what do you need? நமக்கு தேவையானது என்ன? Seed. விதை. And the word of God is the seed. இறைவார்த்தை தான் அந்த விதை. The word of God is a இறைவார்த்தை என்னது? Now. This word of God, which is a seed,
is alive. இந்த இறைவார்த்தை என்கிற விதை அது உயிர் உள்ளது. This word of God is active. அது செயல்படக்கூடியது. So when you take this living seed and plant it in your heart, it brings life. அதனால இந்த இறைவார்த்தை எடுத்து உன் இதயத்திற்குள்ளே நீ வைக்கும்போது அது உனக்கு வாழ்வு தருகிறது. வாழ்வு. Correct? Correct? Even though it is planted, it has no roots. இதுக்கு இந்த வேர் இல்லாததுனால அது அப்படியே வாடி அப்படி கிடக்குது. Correct? So this seed has to be planted in the heart, and that is your job. அதனால இந்த வார்த்தை இதயத்திற்குள்ளே ஊன்றப்படணும். அதுதான் உங்களுடைய பணியாக இருக்கிறது. If you want a rose plant, what seed will you plant? உங்களுக்கு ஒரு இந்த ரோஜா மலர் வேண்டும் என்றால் எந்த விதை நீங்கள் ஊன்ற வேண்டும்? Jasmine. மல்லிகையுடைய விதையா? Jasmine. If you want mangoes, what will you plant? உங்களுக்கு மாம்பழம் வேண்டும் என்றால் எந்த விதையை ஊன்ற வேண்டும்? Mango seeds. In the same way, the Bible is full of seeds. அதே போல இந்த விவிலியம் நிறைய விதைகளை கொண்டிருக்கிறது. Tell me, listen இப்போ carefully. சொல்லுங்க. If you see a farmer ஒரு விவசாயியை நீங்க பாத்தீங்கன்னா who has got a big farm, அவருக்கு ஒரு பெரிய வயல் பண்ணை இருக்கிறது. every day is watering, அவர் அந்த வயலிலே ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சுகிறார். every day is working, ஒவ்வொரு நாளும் அதில் வேலை செய்கிறார். he is working hard, அவர் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த அவர் வேலை செய்கிறார். putting manure, அங்கே நிறைய உரம் போடுகிறார். putting medicine, அங்கே இன்னும் உரங்கள் போடுகிறார். but no harvest. ஆனா அங்க அறுவடையே கிடைக்கல. Why? ஏன்? No seed. அங்க விதை போடவில்லை. They say that there is no seed. That is why. When a farmer has not planted seed, will he ever get a harvest? ஒரு விவசாயி விதையை விதைக்காமல் அவனால் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியுமா? Christians are like this. கிறிஸ்தவர்கள் இன்று அப்படித்தான் இருக்கிறாங்க.